இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கணும் ஆனால் கையில் கேஷ் இல்லையா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு ஃபோன் வாங்கிக்கோங்க, மீதி அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் செட்டில் பண்ணிடுங்க அப்படின்னு அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஐசிஐசிஐ, ஜஸ்ட் மணி இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் பை நோ பே லேட்டர் ஆப்ஷன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் சில கம்பெனிஸ்லாம் 0% இன்ட்ரெஸ்ட் கூட கொடுக்குறாங்க. கேட்கவே ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குல்ல, ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு டார்க் சைடு இருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் போக 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 ஒரு பேமெண்ட் நம்ம மிஸ் பண்ணால் கூட லேட் ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு பெனால்ட்டி சார்ஜஸ் போடுவாங்க. அப்போ தான் நமக்கு ஃபீல் ஆகுமே. அண்ட் ரெண்டாவது, ஒவ்வொரு டைம் நம்ம பை நோ பே லேட்டர் போடுறப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் கிரெடிட் பியூரோஸ்க்கு நம்மளோட ரிப்போர்ட் போகும். அண்ட் நம்ம அரைகுறையா பேமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா லேட்டர் லைஃப்ல முக்கியமான லோன் ஒன்று எடுக்கிறப்போ பெருசா பேக் ஃபயர் ஆகும். அண்ட் மூணாவது, நம்ம பர்ச்சேஸ் நிறைய பண்ணுன்றதுக்காக தான் இந்த ஆப்ஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பை நோ பே லேட்டர்ல போட்டுட்டு இருந்தோம்னா அது மொத்தமாக சேர்ந்து பெரிய இஎம்ஐயா வந்து நிற்கும். அண்ட் நாலாவது, ரொம்ப முக்கியமா இந்த ப்ராசஸ் ஃபுல்லா ரொம்ப சிம்பிளா வச்சிருப்பாங்க. ஸோ தட் நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கூட ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்போம். ஆனால் டைம் போக போக தான் தெரியும் அதோட ஹிடன் சார்ஜஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது எல்லாமே. இந்த பை நோ பே லேட்டர் ஆப்ஷன் ரொம்ப தப்பு, அதை நம்ம யூஸே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அதை பற்றி நல்லா தெரிஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் தான் நான் சொல்ல வரேன். அது எல்லாமே எப்படின்னு சிம்பிளாக கேப்ஷனில் இல்லை பின்டு கமெண்ட்டில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க ஃபாலோ மியூடல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.